இப்ப எதுக்கு நீ கதவு பொண்ணு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான். இதுவா இருந்தாலும் கதவை திறந்து வச்சே பேசுவோம். நீ முதல்ல கதவை தர. அதுக்கு முன்னாடி இப்ப நான் காட்ட வந்தது என்னன்னா, இப்ப நீ எதை காட்டாலும் நான் பார்க்க மாட்டேன். கதவை திறந்து காட்டு, பாக்க. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசையா காட்டலான்னு வந்தேன். திரும்பியா? மாட்டேன். கதவை தர காட்டு, அப்புறம் பாக்க. திறந்துட்டேன், திரும்பியா? எதுக்கு இப்ப ஆடுற? ஆடாமல் இல்ல. சரி, நின்னுட்டு இருந்தா எப்படி? ஏதோ காட்டுன்னு சொன்னீங்க, காட்ட வேண்டியதை காட்டிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. யோ, நான் காட்டிட்டு தயா நிக்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? பின் என்னையா, அன்னைக்கு எங்க அம்மா சிவப்பு புடவை கட்டிருந்தப்போ நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன்ல, அந்த கண்ணு பின்னியா போச்சு. இத பாரியா, அதே மாதிரி நானும் சிவப்பு பாவாடை, சிவப்பு தாவணி, சிவப்பு ஜாக்கெட்டு, இதுக்கெல்லாம் மேட்சா சிவப்பு பூவு, சிவப்பு மணி, சிவப்பு பொட்டு, சிவப்பு வளையல். எப்படி அழகா இருக்கல்ல? இல்ல, துணி என்னமோ ஒஸ்தி துணியா தான் தெரியுது. ஆனா போடுறவங்க போட்டாதான் அதுக்கு பெருமையே. அன்னைக்கு எங்க அம்மாவை மட்டும் அப்படி சொன்ன. அது அவங்க உடம்பு வாகுக்கும் நிலத்துக்கும் உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. ஆனா நீ மகாலட்சுமி அக்கா மாதிரில இருக்க. இருக்குயா, இப்ப நான் பத்திரகாளியா மாறி காட்டுறேன், பாக்குறியா? யோ, சிவப்பு நிறம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு டவுனுக்கு போய் கால் வலிக்க கடக்கடியா ஏறி இறங்கி துட்ட கூட பாக்காம ஒஸ்தி துணியா எடுத்து அங்கேயே நின்னு வம்பு பண்ணி தச்சு போட்டு வந்து ஆசைய காட்டினா கிண்டலா பண்ற நீ? சின்ன பொண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு சொல்றேன், என்ன தொந்தரவு பண்ணாத. நீ உன் வேலை இருக்கட்டும்யா. யோ, வெக்கத்தை விட்டு சொல்றேன்யா, இப்பெல்லாம் ராத்திரியில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தப்பி தவறி வந்தா கூட கனவுல நீதாயா வர. அது கிட்டுக்கு போ. இத பாரு சின்ன பொண்ணு, உன் பேர் தான் சின்ன பொண்ணுன்னு பார்த்தா நீ பேசுற பேச்சும் சின்ன பொண்ணா இருக்க. யோ, நான் பேசுறதா அப்படி இருக்கும், நீ நம்ப மாட்ட. என்ன கண்ணால கட்டி பாரு, அப்புறம் நான் வீட்டுல வேலை செய்யறத பார்த்து நீ ஏன் அசந்துருவ. வீணா ஏதாவது கற்பனை பண்ணி நீயே உன் வாழ்க்கை கெடுத்துக்காத. இனிமே இந்த மாதிரி பேசாத, புறப்படு. அப்ப இதான் உன் முடிவா? போடினா சும்மா வளலான்னு பேசிக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வச்சு போட்டுருவேன். இப்ப போறையா? ஆனா இந்த சின்ன பொண்ணை பத்தி இப்ப உனக்கு தெரியாது, போக போக தானே நீயே புரிஞ்சுக்குவ. சரி, அப்ப பாத்துக்கலாம். இப்ப புறப்படு, போடி. சும்மா பொழுதனைக்கு வந்து நோய் நோய் பேசிக்கிட்டு. ஏண்டி பங்கஜா, எங்கடி உன் தம்பி? மத்தியானம் சாப்பிட்டு போனவன் தான், ஆளையே காணோம். ஏன், நீ ஏதாவது திட்டினியா? ஆமா, அந்த பயலுக்கு சின்ன பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசை. காலங்காத்தால வந்து தொணா தொணா தொணான்னு இருந்தான். கொஞ்சம் மூஞ்ச காட்டி விட்டேன், அதுதான் கோபம் போல இருக்கு. அடடே, வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. என்னடா அது, பரிசத்தோட ஊர் பெரியவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்க? இத பாருங்கய்யா, நான் சின்ன பொண்ணுக்கு முறை மாமன். சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இது விஷயமா எங்க மாமங்கிட்டேயும் சின்ன பொண்ணுகிட்டேயும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன். சரியான பதிலே இல்ல. அதனால ஊரு பெரிய மனுஷாலாகிய உங்க முன்னால முறைப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. நான் என்ன சின்ன பொண்ணை கட்டி தர மாட்டேன் நான் சொல்றேன். அவதான் இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளே. இந்த நொண்டி சாக்கெல்லாம் இங்க வேண்டாம். இந்த பாருங்கய்யா, சின்ன பொண்ணை நேரடியா கூப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையான்னு நேருக்கு நேரா கேட்டுருங்க. அதோட என் விவகாரம் முடிஞ்சது. இவர் சொல்றது சரிதான். நடேசா, எதுக்கு சந்தேகம்? உன் பொண்ணை கூப்பிடு, நேருக்கு நேரா கேட்டுருவோம். என் பங்கஜம், சின்ன பொண்ணை வர சொல்லு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதனால இவனுக்காக அவளை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவ சந்தோஷமா வாழணுங்கிறதுதான் என்னோட ஆசை. அவ இங்க வந்து ஒருவேளை இவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இந்த பையன் இன்னையோட அவ பேச்சை எடுக்கவே கூடாது. இல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுறேன். சம்மதம் தானே? ஆமாமா சிங்காரம், நடேசன் சொல்றதுல நியாயம் இருக்கு. சின்ன பொண்ணு, நீ உள்ள இருந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் மாமன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான். நீ என்னம்மா சொல்ற? என் மாமன் மேல எனக்கு கோபமோ தாபமோ கிடையாது. என் மாமன் நல்லவர்தான். இருந்தாலும் அவரை கட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. என் ஆசையெல்லாம் என்னை கட்டிக்க போறவரு படிச்சு உத்தியோகத்துல இருக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் என்ன மாதிரி இல்லாம டவுன்ல பெரிய படிப்பு படிக்கணும். அதனால தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உன் பொண்ணு
யார மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து சின்ன பொண்ணு எனக்கு தான் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்படி அவமானப்படுத்திட்டல. இருக்கட்டும், உன் பொண்ணு நினைச்சது நடக்குதான்னு நானும் பாக்குறேன். யோ வைத்தி, இந்த ஊர்ல வைத்தியம் பார்க்க வந்தியா இல்ல சின்ன பொண்ணை டாவடிக்க வந்தியா? யோ, சின்ன பொண்ணுக்கு முறை மாப்பிள்ள இருக்கான் தெரியுமில? என்னமோ அண்ணன் ரூட்ல கிராஸ் பண்றேன். என்ன ஏன்டா வளவலன்னு பேசுற? டேய் அண்ணன் என்னடா சொல்லி அமிச்சாரு? போனமா 4 தட்டுனமா தூக்கி போட்டமா. எந்த ஊரியா உனக்கு? நான் தைரியம் தான் இந்த ஊர்ல வந்து வேலை காட்டுவேன். இந்த ஊர்ல நான் பாக்குறது என்னமோ வைத்தியம், ஆனா இப்ப நான் வாசிக்க போறேன் உன் தலையில வாத்தியம். எங்கடா ஓட பாக்குற? இப்ப நான் அடிக்கிற அடியில உனக்கு பிடிக்க போதுரா பைத்தியம். அதனால நீ காலம்பூரா இருக்க போற பத்தியம். எழுந்துடுற. அண்ணன் என்னடா சொன்னாரு? போனமா 4 தட்டு தட்டினமா தூக்கி போட்டு வந்தமா. அடே பொண்ணுங்க கிட்ட இருக்கிறடா ஒரு கண்ணியம். அது இல்லாத உங்க அண்ணன் ஆம்பளையா பிறந்து என்னடா புண்டியம். வாடா வா. என் ஊரு எந்த ஊருன்னு கேட்ட இல்ல? என் ஊரு வேலூர். இப்ப நான் உன்னை அனுப்ப போறேன் மேலூர். நான் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது ஒன்னே ஒண்ணு தாண்டா, அதுதான் சத்தியம். அதனால எனக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம். என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாழ்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடடட ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ
மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. அம்மா மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்ட மாவனே? நீ போய் பேசு, அம்மனி கூட்டுப்பா. நல்ல விளாவரியே பேசிட்டு வாங்க, போங்க. நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன், அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு உள்ள போகும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வரும்னு. என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. யோ யோ தரகுற என்ற பையனோட நிலைமை பாத்தியா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே என்னடா கோலம் இது? எல்லாம் உண்டானதாயா? ராசா வாடா மவனே. என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. 2 குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன? இப்ப பாரு இந்த நாய இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க?